சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா தட்டைப்பயிறு கட்ரசம் பார்க்க போறாங்க. இப்போ தட்டைப்பயிறு கட்ரசம் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாங்க. கடுகு நம்பர் எடுத்துக்கோங்க, தாளிக்கிறதுக்கு மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க, மிளகு எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து தட்டைப்பயிறு வேக வச்சு வடிச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ரசம் பண்ண போறோம். அதனால தான் தட்டைப்பயிறு கட்ரசம்னு சொல்றாங்க. வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பயிரை வெங்காயத்தூள் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்துக்கோங்க, துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க, தக்காளி எடுத்துக்கோங்க, புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க தட்டைப்பயிறு கட்ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செஞ்சலாம்னு பார்த்துக்கலாங்க. இந்த தட்டைப்பயிரை நீங்கள் ஊற வச்சு வேக வைக்கனாலும் வேக வைக்கலாம். இல்லை எனக்கு டைம் இல்லைங்க நான் ஊற வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைட்டாக வறுத்துருங்க. தட்டைப்பயிரை வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதுங்க. நல்லா வெந்துடும். அதிகமாக விசில் விட்டுறாதீங்க. ஒரு விசில் கூட சில பேர் குக்கரில் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு விசில் விட்டால் கூட போதுமானது. உங்கள் குக்கரில் உங்களுக்கு தெரியும் எத்தனை விசில் விட்டால் ஒரு பக்குவமாக வேகும்னு சொல்லிட்டு அவங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி 2 விசில் விட்டுக்காங்க. அதிகமாக விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சு போயிடும். பயிர் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே டைம் பயிர் வந்து மெதுவாகவும் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கல்லா இருக்கக்கூடாது, சாப்பிட முடியாது. இப்போ இந்த தட்டைப்பயிறு கட்ரசம் மாதிரியே நீங்க கொள்ளு வச்சு செய்யலாம், பச்சை பயிர் வச்சு செய்யலாம். சூப்பரா இருக்குங்க. கொள்ளு வச்சு செஞ்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பயிரை பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம். இல்லைன்னா கொள்ளு துவையல் கூட செய்யலாங்க. அதுவும் சூப்பரா இருக்கும். ரசம் வச்சு துவையல் பண்ணீங்கன்னா அதுவும் சூப்பரா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தட்டைப்பயிர் தாளிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பச்சை பயிர்ல இது மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வந்து தட்டைப்பயிர்ல செய்யறோம். இப்போ நான் தட்டைப்பயிரை ஒரு குக்கர்ல வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி தனியா எடுத்து வச்சுட்டேன், பயிரை தனியா எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரசம் எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாம். நாம எப்பவும் ரசத்துக்கு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல மிளகு, ஜீரகம், பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கணுங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 பல்லு போல பூண்டு எடுத்துக்க போறேங்க. இதை எடுத்து நீங்க மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லாட்டா தட்டி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. தட்டி எடுத்துக்கிட்டா ரசம் சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே பிரமாதமா இருக்கும். வலுவலுன்னு அரைக்கிறத விட தட்டி எடுக்கிறப்ப அந்த ரசம் வந்து நல்லா மனமா இருக்கும். கூடவே ஒரு 1/2 பச்சை மிளகாய், ஒரு 10 இலை போல கருவேப்பிலை அதையும் சேர்த்து தட்டி எடுத்துருங்க. அந்த மிளகு, சீரகம், பூண்டு கூட 1/2 பச்சை மிளகாயும் ஒரு 10 இலை போல கருவேப்பிலையும் போட்டு தட்டி எடுத்தீங்கன்னா நல்ல வாடையா சூப்பரா இருக்கும். இப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம விழுதை வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சுங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில எண்ணெய் ஊத்துறோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டுக்கிறோம், வெந்தயம் போட்டுக்கிறோம், அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம், காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறோம். இது பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். இதில் நீங்கள் மஞ்சள் தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா போடலாம், தேவையில்லைன்னா போட தேவையில்லை. மோஸ்ட்லி கட்ரஸுக்கு வந்து மஞ்சள் பொடி போட மாட்டாங்க. நம்ம பயிர் வேக வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் ரசம் செய்யுங்க. சுட சுட செஞ்சீங்கன்னா ரசம் வந்து கடுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த ரசத்தை வச்சு புளி கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து தக்காளி அதிலே கரைச்சி எடுத்துக்கலாங்க. புளி தண்ணி பிளஸ் தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு பாத்தீங்களா, பயிர் தண்ணி, அது கூட சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு பாத்தீங்களா, அதாவது மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதுல சேர்த்துருங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடிச்சு பாருங்க புளிப்பு உப்பு எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அந்த அளவுக்கு வச்சிருங்க. இப்போ நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா வடசட்டியில, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு வெந்தயம் போட்டு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம். பிளஸ் பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ இதுல கூட்டி வச்ச ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிடணுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம புளிப்பு உப்பு எல்லாமே பார்த்து வச்சிருக்கோம். இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ரசம் வந்து என்ன பண்ணணும், லைட்டா ஒரு சின்ன கொதி கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. அதே மாதிரி முறை கட்டினவனே இறக்கிடாதீங்க. ஒரு கொதி ரசம் வந்து கட்டுறசம் வந்து ஒரு கொதி கொதிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ ஃபைனலா கொஞ்சம் மல்லித்தலையை அதில் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரசத்தை தனியாக எடுத்து வச்சிருங்க. இதுக்கப்புறம் தட்டைப்பயிறு எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ திரும்பவும் அதே வடச்சட்டியில நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போறோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் 4-5 பல்லு போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லை, நான் அதனால சேர்க்கல. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். சின்ன வெங்காயம், காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க தட்டைப்பயிரை சேர்த்துக்கோங்க. அதை போட்டு ரொம்ப கிளறாதீங்க. பயிரை வந்து அதிகமா போட்டு வறுக்க கூடாதுங்க. ஏன்னா இறுகி போயிடும். பயிர் சாப்பிட்றப்ப இந்த சாஃப்டா இருக்காது. போட்டு 2 பரட்டு பரட்டுங்க. பரட்டி முடிச்சோன்னேவும் நம்ம துருவி வச்சிருக்கோம் தேங்காய், அந்த தேங்காயும் அதில் சேர்த்துக்க போறோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேங்காய் போட்டு 2 பரட்டு பரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதாங்க, தட்டைப்பயிர் வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ கட்ரசம் ரெடி, தட்டைப்பயிர் பொரியலும் ரெடி. இது வந்து சூப்பரா இருக்குங்க. சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் கொள்ளுல வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சளி பிடிச்சவங்க ரொம்ப நல்லது. குளிர்காலத்துல இந்த மாதிரி தட்டைப்பயிரும் பிளஸ் கட்ரசமும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிடுங்க, அழகா சாப்பாடு இறங்குங்க. அதே மாதிரி இந்த குளிர்காலத்துல சளி பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த கொள்ளு ரசம் வச்சு கொள்ளு துவையல் அரைச்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க, வாய்க்கு நல்லா ருசியா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்க பசங்க எல்லாம் யாருமே பயிர் வகைகள் எடுத்துக்கிறதே கிடையாது. கிழங்கு வகைகள், பயிர் வகைகளை எடுத்துக்கிட்ட பெரியவங்க தான் ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழ்ந்துருக்காங்க. இப்ப இருக்க பசங்க அதை சாப்பிடறது இல்லைங்க. அதனால 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கட்ரசம், ஒரு பயிர் பொரியல் இல்லைன்னா துவையல் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்க மாசத்துக்கு ஒருக்கா வந்து கம்பல்சரியா வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் எந்த மாதிரி ரெசிபிலாம் தேவையோ அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அங்கம்மா. பாய்.